رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه النبي صلوا عليه صلوات الله عليه النبي صلوا عليه صلوات الله عليه وينال البركات كل من صلى عليه وينال البركات كل من صلى عليه الله 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 الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. என்னுடைய ஷேக் சர்க்கார் கபிலாவுடைய மேலான தவஜ்ஜுஹை ஆதரவு வைத்தவனாக அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்தவனாக இந்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையெல்லாம் முஸ்லீம்களாக பிறக்கச் செய்து அதிலும் குறிப்பாக தன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலான உம்மத்திலே ஆக்கி வைத்து அல்ஹம்துலில்லாஹ் அதோடு மட்டுமல்லாமல் கலிமாவின் தத்துவத்தை பிறந்ததன் நோக்கத்தை குர்ஆனினுடைய தர்ஜுமா ஞானம் ஃபஹம் ஹதீஸினுடைய தத்துவங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வதற்காக வேண்டி கலிமாவின் உயர்வை ஈமான் இஸ்லாத்தினுடைய உயர்வை புரிந்து கொள்ள நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஷேഖுடைய தொடர்பை சர்க்காருடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி தந்தானே அவருடைய தீதாரை இப்பரும் அவர்கள் நம் கண் முன்னே காட்சி தருகிறார்கள். அப்பேற்பட்ட ஷேഖுடைய முரீதாக அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான், அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான், மற்றவங்கள்லாம் கீழே தான் என்பதை நான் நல்லா யோசித்து பார்த்தால் அது தெரியத்தான் செய்யும். அப்பேற்பட்ட சர்க்காருடைய தொடர்பை ஏற்படுத்தி தந்ததற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 ஷுக்ரு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து அதோடு மட்டுமல்லாமல் சதா சர்க்காருடைய அரவணைப்பிலே சஜ்ஜாதாக்களுடைய துவாவை ரொம்பவும் வேகமான ஆதரவு வைத்தவனாகவும் அந்த இயக்கத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு ஞாபகம் வருகின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை
சர்க்காரும் சொல்வார்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இன்சான் மனிதர்கள் பூரா நஷ்டத்திலே தான் இருக்கிறார்கள். எல்லாம் சொல்றான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர. நாம் எல்லோரும் நஷ்டத்திலே இருக்கிறோம் என்பது எப்போ தெரியும்? மவுத்து நேரத்தில் தெரியும். அப்போ தெரிஞ்சு என்ன செய்யறது? அது பிரயோஜனமும் தெரியாது. அதுக்கு முன்னாலேயே விழித்து கொள்ள வேண்டும். அது அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்திய அஹதகுமுல் மவுத். தொடர்ந்து அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய அந்த வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் வேறு பக்கம் திருப்பிவிட வேண்டாம். ஒமை எஃபால் தாலிக்க ஃபஉலாஹிக ஹுமுல் ஹாசிரூன். இதையே பார்த்து கொண்டு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல், ஞாபகப்படுத்தியதை செய்யாமல், அல்லாஹ்வின் நினைவு இல்லாமல் இதிலேயே இருந்தால் அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். வ அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு கொடுத்ததை, நான் கொடுத்தது என்பதாக நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் கப்லி அன் யஅத்திய அஹதகுமுல் மவுத், உங்களில் ஒருவருக்கு மவுத்து வருவதற்கு முன்பதாக. அப்படி மவுத்து வந்து விட்டால் நெருக்கத்திலே, அந்த நேரத்திலே, ஃபயகூல ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், நீ மவுத்தாகிறது உறுதி என்பதாக தெரிந்துவிட்டால், அதிலேயும் ஒரு ஞாபகம் வருகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஒரு மனிதன் ஒரு மூமினாக இருந்தால் நரகத்தை காண்பித்து, இங்கு உனக்கு ஒரு இடம் இருந்தது, ஆனால் நீ நற்செயல்கள், நீ ஈமான் கொண்டதன் காரணமாக, நல்லமல்கள் செய்ததன் காரணமாக இதோ உனக்கு இடம் இது என்பதாக சொர்க்கத்தை காட்டப்படும். அதே போன்று ஒரு பாவியாயிருந்தால் சொர்க்கத்தை காண்பித்து, இங்கு உனக்கு ஒரு இடம் இருந்தது, ஆனால் நீ சரியாக நடந்து கொள்ளவில்லை, அதனால் உன்னுடைய இடமோ இது என்பதாக நரகத்தை காண்பிக்கப்படும். இப்போ மவுத்தை அதாவது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே இரவிலே உலமாக்களை எல்லாம் கூப்பிட்டு மவுத்தை பற்றி, மவுத்துடைய நிலைமைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் என்று பேசி கேட்பார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன ஞாபகம் வருகின்றது, மையத்தை பார்க்க போங்கள், மையத்தை குளிப்பாட்டுங்கள், மவுத்தை பற்றி யோசியுங்கள் என்பதாகவல்ல, அதனால் உங்களுக்கு மவுத்து ஞாபகம் வரும் என்பதாக. அந்த மாதிரி நேரத்திலே அந்த மவுத்தானவர்களை பார்க்கும் பொழுது, அந்த கடைசி கட்டத்திலே நமக்கும் வர இருக்கிறது ஒரே பார்வை. சில பேருக்கு கண்களெல்லாம் கலங்கும். இப்போ நம்ம இமாமத்தில் இருந்ததுனால பார்த்துருக்கு, ஒரே பார்வை, எங்கேயும் அக்கம் பக்கத்தில் பார்க்கவே மாட்டாங்க. அது இந்த பார்வை தான், சொர்க்கமோ நரகமோ என்பதாக அந்த பார்வை தான். அந்த நேரத்திலே நரகத்தை பார்த்த மனிதன், ரப்பி லவ்லா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நாளைக்கு என்னை பின்படுத்த மாட்டாயா? ஃபஅஸ்ஸதக, நான் சதக்கா முறையாக ஜக்காத்து கொடுப்பேன், சதக்காவும் கொடுப்பேன். வாக்கும் மின சாலிஹீன், சாலிஹீன்களோடு சேர்ந்து சாலிஹீன்களில் ஆகிவிடுவேன் என்பதாக அந்த நேரத்திலே அவன் பதறுவான், கதறுவான். வலை அஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, நிச்சயமாக தவணை வந்துவிட்டால் யாருக்கும் அல்லாஹ் கண்டிப்பாக பிற்படுத்தவே மாட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே அந்த நேரத்தில் தான் தெரியும், அதுக்கு முன்பதாகவே. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லும், வல் அஸ்ரி, காலத்தின் சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதர்கள் பூரா நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர என்று சொன்னதிலிருந்து நாம் அந்த நஷ்டத்திலிருந்து நீங்கிவிட்டோம் என்று ஒரு வகையிலே சந்தோஷம் அடையலாம். இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வாமிலு சாலிஹாத், அந்த ஈமானுக்கு தோதுவான அமல்கள் செய்யக்கூடியவர்கள். ஒன்றாவது ஈமான் கொண்டு, ரெண்டாவது சாலிஹான அமல் செய்து, வத்தவாசம் பில் ஹக்கை, ஹக்கை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள். வத்தவாசம் பில் சபுர், சபுரையும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள். இந்த 4 தன்மை உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் பூரா நஷ்டவாளிகள் என்று
அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அதனால் சர்க்காரும் சொல்வார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள். ஓ வத்தவாசம் பில் ஹக்கி என்று சொன்னால் என்ன? சர்க்கார் ஒரு நேரத்தில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நம் தெரிந்தது தான் ஞாபகப்படுத்துகின்றேன். அல்லாஹு ஹக்குன், அல்லாஹ் உண்மை, ரசூல் ஹக்குன், ரசூல் உண்மை, அல் ஜன்னத்து ஹக்குன், சொர்க்கம் உண்மை, வன்னாறு ஹக்குன், நரகம் உண்மை, அஸ்ஸிராத், சிராத் உண்மை, ஹக்குன், அல் மீசானு ஹக்குன், நன்மை தீமை நிறுத்தப்பாக்கப்படுவது உண்மை, அல் ஹிசாபு ஹக்குன், ஹிசாபு ஹக் இதழ் உண்மை, அல் மௌத்து ஹக்குன், மௌத்து உண்மை, மௌத்துக்கு பின் உயிர்களுக்கு எழுப்பப்படுவது உண்மை என்று இதை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். வீட்டுக்குள்ளே போய் மனைவி மக்கள்கிட்ட சொல்லுவார்கள். அதுதான் முக்கியம். இங்கே கேட்ட விஷயங்களை அப்படியே போய் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். வத்தவாசோ பில் ஹக்கி வத்தவாசோ பிஸ் சபரி, அதுக்கு அடுத்தபடியாக சபுர் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இடத்திலே இப்போ ஈமான் கிடைத்து விட்டது. அந்த ஈமான் எவ்வளோ உயர்வானது, உன்னதமானது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஈமானை புரிந்து கொள்வதற்கு, அந்த ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய சொல்லாகிய லா இலாஹ இல்லல்லாவை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை அந்த உயர்வான உன்னதமான சர்க்காருடைய தொடர்பை உள்ளவர்களாக நம்மளை ஆக்கி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சர்க்கார் சொல்வார்கள், சஹாபாக்கள் இதை போன்று நாம் அதை போல ரப்பனா, எங்களுடைய ரப்பே, இன்னனா சமீனா முனாதியை யுனாதில் ஈமானி நாமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, அழைக்கக்கூடியவருடைய அழைப்பை, சர்க்காருடைய அழைப்பை செவியேற்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள். சர்க்கார் சொல்வார்கள், அல்லாஹ் அதிகமாக ஞாபகம் செய்ய சொல்கிறான். அதிலே அஃலலு திக்ரி, அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஞாபகம் செய்யுங்கள் என்பதாக சொல்வார்கள். ஆக அந்த அடிப்படையில் அந்த திக்ரை, அந்த கலிமாவுடைய அந்த உயர்வை, அந்த கலிமாவை சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்தான். ஆக இந்த ஹக்கை நாம் மனைவி மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆக இந்த 4 அம்சங்கள் உள்ளவர்கள், இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஒரு ஞாபகம் வந்தது, அதை சொல்லி நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ஒரு தடவை புறவச்சேரியில் நான் நம்ம தம்பி இஷ்கிஷா இவ குடும்ப சம்பந்தமான ஒரு சின்ன பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்தை கொடிக்கால்பாளையத்திலே முடித்துவிட்டு நாங்கள் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் தம்பி இஷ்கிஷா அவங்க எல்லோரும் அங்கே சாப்பிடலாம். ஒரு 10-15 பேர் ஒரு வேன்லேருந்து சித்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுக்கு பின்பதாக அதில் எங்கள் அண்ணன் சம்பந்தி, நம்ம சம்பந்தி ஒருத்தர் ஊருக்கு புறப்படலாம்ங்கப்போ சம்பந்தி சொன்னார், ஏங்க நான் இந்த பஞ்சாயத்து சுமூகமாக முடிஞ்சால் நாகூருக்கு போகணும்னு நியத்து பண்ணிக்கிட்டேன் அப்படின்றார். அப்போ சரி வாங்க போகலாம் அப்படின்னு என் தம்பி சொன்னார். நேராக போய்கிட்டே இருக்கும்போது புறவச்சேரி நெருங்கும்போது சொன்னேன், இங்கே பெரியவங்க இருக்காங்க, சர்க்கார்கிட்ட போயிட்டு போவோம்னு நான் சொன்னேன். அப்போ தம்பி சரி வா போயிட்டு போகலாம் அப்படின்ட்டு புறவச்சேரி மாரசாவுக்கு போகிறோம். சர்க்கார் அப்படியே சாப்பிட்டு 2:45 மணி சாப்பிட்டு மேலே துண்டு போட்டு வெத்தலை போட்டு உட்காந்துருக்கிறாங்க. முடுன்னு நாங்கள் ஒரு 15 பேர் உள்ளே போனோம். எங்கள் ஊருக்காரவங்க தலையில் அந்த விவசாயிகள் தலைப்பாக்கட்டிருப்பாங்க. சர்க்கார் போன உடனே எங்கேருந்து வரீங்க மௌல, அவங்கள பார்த்தோன்னா பயமாக போச்சு, முட்டாசெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. சின்ன இங்கே பதில் சாப்பிட்டீங்களாண்டா, நான் சாப்பிட்டோம்னு. ஒரு 15 நிமிஷம் இங்கே வா, போய் நல்லா ஒரு 25 டீ போட்டு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு சர்க்கார் சொன்னாங்க. போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க, சாப்பிட்டோம். அப்போ உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது சர்க்கார் சேரில் உட்காந்தாக, நான் நம்ம தம்பி இன்னொரு ஆலிம் சலீம் தாவூதிந்து, அதுக்கடுத்து நம்ம சம்பந்தி அப்துல்லா மாமனார் ஷாகுல் அமீது தாவூதி, இப்படி 4 பேர் எல்லாம் ஒரு 7-8 பேர் உட்கார்ந்தோம். அப்போ சர்க்கார் சொன்னாங்க, அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போதே, ஏன் மௌலா உங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்லலாம்னு நினச்சா செய்தி வரமாட்டேங்குதேண்டா. சுபஹானல்லாஹ், என்திக்கு அனில் ஹவா,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மனவீச்சப்படி எதையும் பேசிட மாட்டார்கள். சர்க்கார் நாயிபே ரசூல். நாம் அறிந்த அளவு உடல்தான் சர்க்காரே தவிர மற்றதெல்லாம் நபியாக ரசூலாக காட்சி தந்தவர்கள் இப்பொழுதும் நம் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ ஒன்றும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, அப்போ ஷாகுல் அமீத் தாவூதி சொன்னார், அகீதாவை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு டக்குன்னு சொன்னார். அப்போ உடனே சர்க்கார் அப்படி ஆரம்பித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஆலமே அருவாகலை ரூஹுகளை பூரா ஒன்று திரட்டி பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்டான். அப்போ எல்லோரும் ஆமா என்று சொன்னார்கள். அதனால் யாரும் தனக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, யாருக்காக வேண்டியும் சம்பாதிக்கிறது ஃபர்து கிடையாது. அல்லாஹ் தான் சொல்லிட்டேன், நான் உங்களுடைய ரப்பல்லவான்னு அல்லாஹ் கேட்டான். எல்லோரும் ஆமான்னு சொல்லிட்டோம். ரப்புண்டா என்ன? சுருக்கமாக உங்கள் உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், ஏன்னா எல்லா வசதியும் அந்த ருபூபியத்தினுடைய ஜல்லியாத்தம் பூரா அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக அது சஜாதாக்களுடைய அந்த அரவணைப்பில், பார்வையில் சஜாதாக்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ருபூபியத்து, அல்லாஹ்வுடைய ருபூபியத்துலேயே நாம் எல்லாமே இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி சொன்னேன்னா அங்கே ஒரு மௌல்சா உட்காந்துருந்தார். அவர் என்கிட்ட கூட 4 சும்ரா ஷரலுக்காக ஓடினார் இது இந்த காஷ்மீராவில். அவர் சொன்னார், அல்லாஹு தஆலா சொல்கிறானே, இப்போ இதா குலியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்லி, நீங்கள் தொழுகை முடித்து விட்டால் போய் பூமியில் போய் பறந்து விரிந்து செல்லுங்கள். வப்தஹு மின் ஃபல், அல்லாஹ்வுடைய ஃபல்லை தேடுங்கள்னு சொல்கிறாங்களே, நீங்கள் ஃபல் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்ட்டு சர்க்கார்ட்ட அவர் கேட்டார். உடனே சர்க்கார் சொன்னாங்க, இந்த ஆயத்துடைய சபபு நுசூல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆயத்தில் வபுத்தஹு என்பது உத்தரவல்ல, அனுமதியின் அம்ரு. இந்த அம்ரு ஃபேல அனுமதி தானே தவிர இது ஃபர்லை காட்டக்கூடியது அல்ல. என்ன அப்படின்டா, மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஹுத்பா ஓதி கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் உட்கார்ந்துருந்தார்கள். ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒருக்கா பஹ்ரைனில் போய் சாமான்கள்லாம் சஹாபாக்கள் வாங்கிட்டு வந்து, சாமான்கள் வந்துருச்சு, சந்தை கூடிருச்சு என்கிறதுக்கு டஃபடிப்பாங்க. அது ஜும்மா நேரம் பார்த்து அந்த சஹாபாக்கள் வாங்கிட்டு வந்தவர்கள் புதுசாக வந்தவங்க அடித்தோடனே, ஆஹா வியாபாரம் கூட ஆரம்பித்து சந்தை போட்டாங்க, போய் சாமான் வாங்கணுமே என்று சொல்லி உடனே சஹாபாக்கள் முக்கவாசி பேர் போயிட்டாங்க. அல்லாஹு தஆலா விதாராவு திஜாரத்தன் அவு லஹுவன் இன்ஃபல்லு இலைஹா வத்தரக்குக காய்ம 12 சஹாபாக்கள் தான் இருந்தாங்க. பாக்கி எல்லாரும் போய் சாமான் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் அப்போ அல்லாஹ் சொன்ன, அதை ஏன் போங்க, போகிறத பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இதா குலியத்தில் ஸலாத்து ஃபந்தஷிரு, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் போங்க, ஏன் அவசரப்பட்டு போகிறீங்க அப்படின்ட்டு. இது அனுமதி தானே தவிர ஃபர்து அல்ல தம்பி அப்படின்னு அவர் சொன்னேன்னு சரிந்து ஒத்துக்கிட்டார். இப்போ நானே வர்றேன், ஹலீல் சஜ்ஜாதா வீட்டுக்கு திண்டுக்கல் போயிட்டு நேராக வர்றேன். நல்ல மத்தியானம் சாப்பாடு, பசியான நேரம். சஜ்ஜாதா வீட்டுக்கு போகிறேன். போகும்போது சாப்பாடு வாங்கிட்டா போவேன், இல்லை அசல் நேரத்தில் போய் டீ கொண்டுக்கிட்டா, சர்க்கார் சொன்னது டீ கொண்டுட்டா போவேன். அவன் போனால் அவங்க நமக்கு வயிறு நிறைய சோறு கொடுப்பாங்க, அசல் நேரமாக இருந்தால் பிஸ்கட்டும் டீயும் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி போவோமே தவிர, இந்த சாதாரணமாக இந்த உலகத்தில் இப்படி நடந்துக்கிறீங்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக நீங்கள் வந்திருக்கும் பொழுது அல்லாஹ் அவங்கள கைவிட்டுருவானா அப்படின்னு சொல்லி இந்த உதாரணத்தையும் சொல்லி காட்டினாங்க. அதோடு மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்சல்னா அலைக்குமுல் மன்ன வ சல்வா, வானத்திலிருந்து உங்களுக்கு மண்ணு செல்வாவை இறக்கி வைத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. 6 மாதம் எவ்வளோ நாள் இறங்குச்சில்ல, சொர்க்கத்திலேருந்து உணவு இறங்குச்சில்ல, அதே அல்லாஹ் தானே இப்போ இருக்கிறேன். இந்த அல்லாஹ் ஏன் உனக்கு கொடுக்க மாட்டேன் ரப்பா? அதனால் ஃபர்ல் அல்ல. சரி, அப்படி தேடணுமா தொழுகையை முடிஞ்சுட்டு தேடும். 5 நேரம் கரெக்டாக தொழுதுட்டு வியாபாரம் செய்கிறியோ, கூலி வேலை செய்கிறியோ, விவசாயத்துக்கு போறியோ, எதுவும் செய்கிறியோ, ஆனால் கரெக்டாக 5 நேரம் தொழுது என்பது தான் என்னுடைய அர்த்தம் என்பதாக சொல்லி சர்க்கார் சொல்லி காண்பித்தார்கள் என்பதை ஞாபகப்படுத்தி, எனவே எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோருக்கும் இப்படி நம்மை இதே மாதிரி தான் சர்க்கார் அல்லாஹ்வுடைய ரூபியத்திலேயே இருந்து
தங்களுடைய பிள்ளைகளையும் சோட இல்லாமல் எவ்வளவோ அஜத்துமார்கள் உலமாக்கள் பாக்கவிங்கிறாங்க. ஷயகுல் ஹதீஸ், வேலூருடைய ஷயகுல் ஹதீஸ் எல்லாம் தங்களுடைய மகனை டாக்டராக இன்ஜினியராக ஆக்கிவிட்ட அந்த நேரத்திலே நம்ம சர்க்கார் அப்படியெல்லாம் இல்லை, அல்லாஹ்வுடைய ரூபியத்திலேயே இருக்க பழக்கி ட்ரைனிங் கொடுத்து அதே சமயத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நான் சஜ்ஜாதா இது அவங்க பெரிய சஜ்ஜாதா எல்லாம் உட்காந்து ஹாம்சா சஜ்ஜாதா எல்லாரும் உட்காந்து ஒரு நாள் காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாஷ்டா காலையில் சாப்பிட்றோம். அப்போ சர்க்கார் சொல்கிறாங்க, ஏமலு ஆல தாவூத ஷுக்ரா என்று அல்லாஹுக்கு ஷுக்குரு செய்து சாப்பிடுங்க. நீ சம்பாதிச்ச கடையிலேருந்து வஞ்சித்து ரொட்டி வந்துச்சு அது வந்துச்சு இது வந்து பார்க்காத. ஃபமாபிக்கும் நேமத்தின் ஃபமினல்லா, உன்னை வந்து சேருகின்ற நேமத்துகள் அல்லா இடத்துலேருந்து வருது. அதனால் அல்லாஹுக்கு ஷுக்குரு செய்து இது சுக்குரு தான் அமலாக இருந்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அந்த அமலாக அல்லாஹுக்கு ஷுக்குரு செய்து அல்லாஹும் மலக்கல் ஹம்து, சர்க்கார் அடிக்கடி இடையில சாப்பிடும்போது அல்லாஹும் மலக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் என்று சொல்வார்கள். இப்படி சாப்பிடுங்கள், இப்படி அல்லாஹுக்கு ஷுக்குரு செய்யுங்கள் என்பதை எல்லாம் இப்படி ஒவ்வொன்றாக நமக்கு கிளி பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி நமக்கும் சொல்லி கொடுத்து நம்மையும் துனியாவை பற்றிய கவலை இல்லாமல் ஆகிரத்தை பற்றிய அல்லாஹ்வை பற்றிய ஒரு ஆசையும் அதிலே சோர்ந்து விடக்கூடாது என்ற உணர்வையும் தான் சர்க்கார் உண்டாக்கி, ஆக சர்க்கார் மிகவும் உறுதியாக அல்லாஹ்வை மட்டும் இலாஹ ஆக்கி தங்களுடைய வாழ்க்கையிலே சத்தியமாக சர்க்கார் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலையும் வாங்கவே இல்லை. அதைத்தான் சொன்னார்கள். புறவச்சேரியிலே மாசாவிலே சேரியிலே உட்கார்ந்துருக்கும் பொழுது என்னை பார்த்து சொன்னார்கள், ஒரு தடவை அல்லாட்ட வாங்க மௌலா, ஒரு தடவை வாங்க, ஒரு தடவை வாங்கிட்டேன்னா அப்புறம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நமக்கு சர்க்கார் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை 100 ரூபாயை என் கையில் இப்படி கொடுத்து இதை பிடிங்கேண்ட. இப்போ நான் தானே கொடுத்தேன். இதே மாதிரி உங்களுக்கு யாராவது கொடுத்தால் அதாவது வெளிரங்கத்தில் அவர்கள் கொடுத்தால் என்று கல்பால் அல்லாஹ் கொடுக்குறான்னு வாங்கணும். அதுதான் அல்லாஹும் அல்லாஹ் மானியல் இமாத்தைத்த சல்லாசில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பதாகவும் யாழ்லா நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது, இவர் கொடுத்ததுனால ஜஸாக்கல்லா அல்ஹம்துலில்லாஹ் எதுக்கு, அதுதான் தரீக்கா. இப்படி ஒவ்வொன்றா தபால் வேற எழுத சொல்லிட்டு நீங்கள் என்ன என்கிட்ட இருந்து தாலீம் அதை தபால் எழுதுங்கன்னு சொல்லி தபால் அரபிலே நான் எழுதி அதுக்கு முன்னாடி ஹிலாபத்தை கொடுத்தா. அப்போ சர்க்கார் சொன்னாங்க, ஏன் மௌலா உங்களை ஒருத்தன் மண்டையில் அடிச்சு விட்டேன், ரத்தம் வந்துடுச்சு, ஷரியத் பிரகாரம் என்ன செய்யணும், தரீகத் பிரகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொல்லி ஷரியத் பிரகாரம் அவன் மண்டையை நான் லேசாக உடைக்கணும், தரீகத் பிரகாரம் மன்னிச்சிடணும். அக்ரபுல் இத்தக்வா, எனவே நீங்கள் மன்னிப்பது அதுதான் தக்வாவுக்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் தரீக்காக. ஆக ஜாமியு ஷரியத்தி தரீகத்தாக சர்க்கார் சொல்லி அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நமக்கு அவன் ரூமில் உட்காந்துருக்கும் போது, ஏமோலா ஹின்சீர் இருக்குல்ல 4 காலம் இருக்கும்போம்ல பன்றி, அது கூட அல்லாஹ் இருக்கானா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னேன். அல்லாஹ் அது கூட இருக்கிறான், அதனால் அதை சீன்றாத, பன்றியை கூட என்ன செஞ்ச சீன்றாத. ஆனால் அதே சமயத்தில் ஷரியத்து வேணாம் தூக்கி அல்லாஹ் கூட தானே இருக்குன்னு மடிட்டு தூக்கி வச்சுக்கிறாத. இதுதான் ஜாமிய ஷரியத்தி தரீகத்தி. ஷரியத்தையும் தரீகத்தையும் பிரித்துணர வேண்டியதை இம்தியாசன் சொல்லி கொடுத்த மகான் அவர்களுடைய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அவர்களுடைய வாழ்வை நூறாக, அவருடைய கபரை நூறாக ரவுதாவாக ஆக்கி வைத்திருக்கிறான், சந்தேகம் இல்லவே இல்லை. அவர்களுடைய பிச்சையிலே தான் இந்த ஊர், இந்த நாடு, இந்த உலகம் பூரா சர்க்காருடைய பிச்சையிலே தான் அவர்களுடைய அந்த உள்ளத்தில் இருந்த தௌஹீத், அந்த தௌஹீனுடைய தென்றல் தான் உலகெங்கும் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீசுது என்றால், ஈமான் இருக்குது என்று சொன்னால் அவருடைய பரக்கத்தான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்கு நாம் ரொம்பவும் ஷுக்ர் செய்ய வேண்டும். ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.